மனம் நோக அடுத்தவரை பேசுவது எந்த விதத்தில் நியாயம்? ஒருத்தரையே டார்கெட் பண்ணி அத்தனை பேர் அவமானப்படுத்துவது எந்த விதத்தில் நியாயம்? இது போன்ற சாபங்கள் பலிக்குமா? இது எல்லாமே இந்த சாபத்தில் தான் வருது. ஒருத்தர் அவமானப்படுத்துவதும் சாபந்தான். ஒரு நபரை அவமானப்படுத்துறது, நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை, உன்னால் எதுவும் செய்ய முடியாது, இதெல்லாம் சாபங்கள் கேட்டகரியில் தான் வரும். அடுத்து ஒரு ஃபேமிலியே ஒருத்தரை டார்கெட் பண்ணி அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கோம். நீ எதுக்குமே லாய்க்கு இல்லை, எல்லாமே கான்செப்ட் அதான், நீங்கள் எதுக்குமே லாய்க்கு இல்லை. ஒருத்தருக்கும் இறைவன் ஒரு விஷயத்தை கொடுத்திருப்பார். ஒரு விஷயத்தில் இவர் பரிமளிக்க முடியலன்னா இன்னொரு விஷயத்தில் அவர் பிரமாதமாக இருப்பார். அது இறைவனுடைய படைப்பு. அது இது போன்ற சாபங்கள் 1% கூட நம்மளை பாதிக்காது, கவலையப்படாதீங்க. எந்த சாபம் பலிக்கும் தெரியுங்களா? பெண் சாபம். ஒரு பெண்ணிற்கு நம்ம மனதார துரோகம் பண்ணியிருக்கணும், அந்த பெண்ணோட வாழ்க்கையை முடக்கி இருக்க வேண்டும், அப்போ அந்த பெண்ணு கொடுக்குற சாபம் பலிக்கும். இல்லை ஒரு குடும்பத்தை அடியோடு அழித்திருக்க வேண்டும் நம்ம, அந்த சாபங்கள்லாம் பலிக்கும். இது போன்ற சாபங்களை பார்த்து பயப்படாதீங்க. அதெல்லாம் நம்மளை ஒன்றுமே பண்ணாது. இந்த சாபங்களுக்கெல்லாம் நம்ம பயப்படவே வேண்டான்னு பாபா சொல்கிறார். இது போன்ற சாபம் கொடுப்பவர்களுக்கு அவங்களுடைய கர்மால ஏறிட்டே போகும். அந்த துன்பங்கள் கர்மாக்கள் ஏற 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 அந்த துன்பம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். பாபாவும் கைவிட்டுறார். பாபா கைவிட்டுட்டாருன்னா 100% கர்மா. பாபா நம்மளை பிடிச்சிக்கிட்டாருன்னா நமக்கு 5% தான், 95% அவர் எடுத்துப்பார். அதனால் சாபங்களை பார்த்து பயப்படாதீங்க. இது போன்ற சாபங்கள் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி அவமானப்படுத்துவர்களை ஜஸ்ட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருங்க, இக்னோர் பண்ணிட்டுங்க அவங்கள.